இவரே என் பிரியமானவர். பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாமானாரே. பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாமானாரே. அவர் சேவை செய்வேன், அவர்க்காகவே வாழ்வேன். அவர் சேவை செய்வேன், அவர்க்காகவே வாழ்வேன். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். தனிமையான நேரத்தில் என் துணையாய் வந்தாரே, பலவீனமான நேரத்தில் தம் கிருபை தந்தாரே. தனிமையான நேரத்தில் என் துணையாய் வந்தாரே, பலவீனமான நேரத்தில் தம் கிருபை தந்தாரே. அவர் நாமம் உயர்த்துவேன், அவர் சாட்சியாய் வாழ்வேன். அவர் நாமம் உயர்த்துவேன், அவர் சாட்சியாய் வாழ்வேன். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே, ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார். எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தாரே, ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார். உயிருள்ள நாளெல்லாம் அவர் நாமம் பாடுவேன், உயிருள்ள நாளெல்லாம் அவர் நாமம் பாடுவேன். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருடைய செய்திக்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைகளுக்கு கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் உம்முடைய நன்மைகளை பெற்றவர்களாய் உமக்காய் சாட்சி உள்ளவர்களாய் வாழ கிருபை தந்தருள்வீராக ஐயா. ஆண்டவரே, கொடுக்கிற அடியாளையும் கேட்கிற சபை மக்களையும் உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தேவாதி தேவனை குறித்ததான திட்டங்கள், அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் காணப்படுகிறது. அவருடைய பிறப்பை குறித்து பார்க்கிறோம், அவருடையதான மரணத்தை குறித்து பார்க்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கிறோம், அவருடையதான இரண்டாம் வருகை குறித்து பார்க்க முடிகிறது. வேதத்தில் எத்தனோ திருஷ்டாந்திரங்களை ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்துகிற காரியத்தை வேதத்தில் பதிவிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் முக்கியமாக நாம் இந்த மாதத்தின் அதாவது வருடத்தின் கடைசியில் வந்து நிற்கிறோம். இயேசுவின் பிறப்பை குறித்ததான அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதத்தில் எங்கெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிறது, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் உள்ள ஆயிரங்களில் நீர் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்குது? நமக்கு ஒரு பாலகன். யாருக்குங்க? ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காய் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும், மனு குழுவாய் பறந்த அனைவருக்கும் நமக்கு ஒரு பாலகர், நமக்கு ஒரு இரட்சகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? அதிசயம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? சமாதான பிரபு. அவருடைய நாமம் என்ன? நித்திய பிரபு. ஹல்லேலூயா. அந்த தேவனை தான், ஜீவனுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவரை தான் நாம் பணிந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எதுக்குமா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரணும்? ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வரணும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிற்றே, அவர் ஆதி மந்தமானவர் ஆயிற்றே, அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. ஆனால் ஏன் ஆண்டவர் வரணும்னா, இந்த உலகத்துக்கு ஏன் வரணும்? அவர் சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஆனால் ஏன் வர வேண்டும் இந்த உலகத்திற்கு? உங்களை என்னை மீட்டெடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நம்முடைய ரோகத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நாம் சாபத்தில் இருந்து ஆனால் நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுதல் ஆனது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை நாம் இந்த மாதங்களிலெல்லாம் ஒவ்வொரு நாட்களிலும் கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது நாம் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், வேதத்தில் ஆண்டவரை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது நாம் சற்று தியானிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக, நம்முடைய பாதைக்கு அது ஒரு நித்திய பாதையாக மாறும். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நான் இந்த
செய்தி அல்ல. இப்பொழுது ஆண்டவர் இயேசு எப்படி இந்த உலகத்தில் பிறந்தார், அதை குறித்து தான் என்ன காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த மனு குலத்திற்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினாரா நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, வானத்தை படைத்தவர், பூமியை சிருஷ்டித்தவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கு? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள். அவர்கள் யார் என்று சொல்லப்படுகிறது? அங்கே யார் என்று சொல்லப்படுகிறது? பாருங்க, நல்லா பாருங்க. சாஸ்திரிகள் எதை கண்டார்களாம்? அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்? நல்ல ஞானம் நிறைந்தவர்கள், நல்ல அறிவு கூர்மை நிறைந்தவர்கள். அவர்கள் ஆண்டவருடைய நட்சத்திரத்தை வானிலே கண்ட, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய பிறப்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-11. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதலாவது பார்த்தோம், கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய நட்சத்திரம் யாருக்கு வெளிப்பட்டதா? சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்டது. அவர்கள் யார்? அவர்கள் நல்ல படித்த மேதைகள், நல்ல அறிவு கூர்மை உள்ளவர்கள். லூக்காவில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய பிறப்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. ஹல்லேலூயா. படிப்பு இல்லாதவர்களுக்கு. ஹல்லேலூயா. படித்தவர்களோ படிப்பில்லாதவர்களோ, உயர்ந்தவர்களோ சிறியவர்களோ, யாராக இருந்தாலும் ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் அவர் பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி வெளிப்படணுமோ அப்படி ஆண்டவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவர் பேசும் தெய்வம். இல்லை, நான் உயர்ந்த மக்களுக்கு தான் நான் பேசுவேன், நான் இவர்களிடத்துல நான் போக மாட்டேன். இல்லை அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு எனக்கு கிடச்சிருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிறப்பை நீங்களும் நாம் கூடி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் நம்ம பார்த்தோம், அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே நாங்கள் பார்த்தோம். மந்தை காக்கிற மேய்ப்பர்கள், வானத்தில் தூதர்கள் என்ன சொன்னாங்களா? கர்த்தராகிய இரட்சகர் கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தேவனை பணிந்து கொள்ள, அந்த தேவனை ஆராதிக்க, அந்த தேவனை இன்னும் பற்றிக்கொள்ள நாம் இன்னும் முனைப்போடு செயல்படுவோம். சரி, இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த படைப்பின் திட்டத்திலே காணப்பட்ட நட்சத்திரம். ஆண்டவர் முந்தின நாட்களில் தான் அந்த நட்சத்திரத்தை படைக்கல, அவர் உலகத்தை படைக்கும் பொழுது, பூமியை படைக்கும் பொழுதே அந்த நட்சத்திரத்தை படைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஆண்டவர் படைப்பின் திட்டத்தில் இந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் படைத்தார் என்று பார்க்கிறோம். என்ன முடியுமோ முடியாதோ எத்தனையோ விதமான கோடிக்கணக்கான நட்சத்திரத்தை ஆண்டவர் விண்ணில் படைத்து வைத்தார். ஆனால் எந்த ஒரு புதிய நட்சத்திரத்தை ஆண்டவர் படைக்கல. அது படைப்பின் திட்டத்தில் ஆதியிலே தேவன் இந்த நட்சத்திரத்தை படைத்து வைத்தார். ஆனால் இந்த நட்சத்திரத்தை படைத்ததான் நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும்படியாக வெளிப்பட்ட நட்சத்திரம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும்படியாக வெளிப்பட்ட
நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முதல் நாள் வெளிப்படலை, ஆண்டவர் பிறந்த அடுத்த நாள் வெளிப்படலை. ஆண்டவர் என்று பிறந்தாரோ அந்த க்ஷணப்பொழுதிலே அது வானத்திலே பிரகாசித்த நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எல்லா நட்சத்திரத்தை விட அதுக்கு வித்தியாசமாக இருந்தது, மிகுந்த பிரகாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. அது மற்ற நட்சத்திரங்களை விட அது பிரகாசம் நிறைந்ததாக இருந்தது. காரணம் என்ன? அவருடைய பிறப்பை அறிவிக்கிற நட்சத்திரமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிற நட்சத்திர பாத்திரங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ நட்சத்திரம், நான் நட்சத்திரம்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த நட்சத்திரம்லாம் ஒளி மங்கி போய்விடும். ஆனால் கிறிஸ்துவின் நட்சத்திரமோ ஹல்லேலூயா, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை அறிவிக்கிற, ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற நட்சத்திரமாக நாங்கள் மாறணும். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நட்சத்திரத்தை போல இந்த நட்சத்திரம் இல்லைங்க. அது பிரகாசம் நிறைந்ததாக இருந்தது, அது பிரகாசம் நிறைந்ததாக இருந்தது. ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய அன்பினால் அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த நோக்கம், அந்த நட்சத்திரம் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை நான் பிரகாசிக்க பண்ண வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் அது? ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பிறப்பு. ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஒரே ஒரு தெய்வம், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை அறிவிக்கிற நட்சத்திரமாக, அவருடைய நட்சத்திரமாக, அவருடைய கரத்தில் உள்ள கிரியையாய் நீங்களும் நானும் பயன்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்காக ஒரு பயனுள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும். உமக்காக ஆண்டவரே என்னை எதற்காக தாயின் கருவில என்னை முன்குறித்தீரோ அந்த திட்டத்தை, அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே பலனை தாரும். ஒருவேளை பலனப்பட்டு விழுந்து விழுந்து எழுந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நான் இன்னும் முன்னேறி செல்லணும்ப்பா, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களாய் நாங்கள் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நட்சத்திரத்திற்கு ஆண்டவர் இன்னொரு வேலையை கொடுத்திருந்தார். என்ன வேலை? ஒரு நோக்கத்தை கொடுத்தார். படைத்த தேவன் அந்த நட்சத்திரத்தை அந்த கரெக்டாக அந்த நேரத்தில், ஆண்டவருடைய பிறந்த அந்த நேரத்தில் வானில் பிரகாசித்தது. அது அந்த சாஸ்திரிகளுக்கு, அவருடைய கண்களுக்கு தென்பட்டது என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அதற்கு ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலை என்று பார்க்கலாமா? அதே மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இங்கே பாருங்க, இந்த நட்சத்திரம் வானில தோன்றினது என்று பார்த்தோம். படைப்பின் திட்டத்தை அந்த நட்சத்திரம் தேவனுடைய நாமத்தினால் மகிமைப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவது, ஆண்டவர் அதற்கு வேலை கொடுத்தார். நட்சத்திரத்தின் நோக்கம் ஆண்டவரை காட்டணும். அதற்கு ஒரு வேலை. என்ன வேலைன்னா, அவர்கள் என்ன செய்யணுமா, பிள்ளை இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் வழி நடத்தி கொண்டே வரணும். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை ஆண்டவர் அதுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன வேலை? இயேசு அந்த சாஸ்திரிகளை வழி நடத்தி கொண்டு போ, அவர்களை கூட்டி கொண்டு போ என்று சொல்லி ஆண்டவர் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம நோவாவின் காலத்தில் பார்க்கிறோம், ஜலப்பிரயத்தின் பொழுது, ஜலப்பிரயத்தில் 40 நாட்கள் மழை பெய்து அந்த மழையெல்லாம் தண்ணீரெல்லாம் அப்படியே வடிந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது நோவா என்ன பண்ணுறான், ஒரு புறாவை என்ன பண்ணுறான், அவன் அந்த பேழையை விட்டு அனுப்புகிறான். அந்த புறா என்ன பண்ணுது, போயிட்டு ஒரு ஒலிவ இலையை கொண்டு வருது. மறுபடியும் அதை அனுப்புகிறான். அது போயிடுச்சு. அந்த புறா என்ன பண்ணுது, கர்த்தருடைய வேலையை செய்யுது. எலியா சூறை செடி கீழே சோர்ந்து போயிருக்கிறான். ஆனாலும்
ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த காகங்களுக்கு கட்டளையிடுறார், போய் என்னுடைய தாசன் வந்து சோர்ந்து போயிருக்கிறார், நீ என்ன பண்ண, அப்பம் ஆகாரத்தை கொண்டு போய் கொடு, இறைச்சி அப்பத்தை கொண்டு போய் கொடு என்று சொல்கிறார். அந்த காகம் இயேசுவின் கட்டளையை, இயேசுவின் வேலையை செய்தது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டோட வேலையை செய்கிறோமா? ஒரு சின்ன வேலையோ ஒரு பெரிய வேலையோ கர்த்தருக்காக நம்ம வேலை செய்கிறோமா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் நம்ம கிடைக்கிற பாக்கியம். ஹல்லேலூயா. அருமையான போதர் அவங்க சொன்னாங்க, நான் 4 வருஷம் என்ன பண்ணேன், நான் எல்லா வேலையும் செய்து கொண்டு இருந்தேன், எல்லா வேலையும் செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக எந்த வேலை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் செய்யுங்க. அசதி இல்லாமல் செய்யுங்க. ஹல்லேலூயா. அதில் தேவனுடைய நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அவை நடத்தி கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற வேலையை நம்ம செய்கிறோமா? ஜெபிக்கிறது ஒரு வேலைங்க, வேதம் வாசிக்கிறது ஒரு வேலை, பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு வேலை. கர்த்தருக்காய் நாம் வாழ்கிறோமா? ஹல்லேலூயா. நாமே சீர்தூக்கி பார்ப்போம், நாமே அர்ப்பணித்து நாம் எதிலெல்லாம் குறைந்திருக்கிறோம் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். இந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் வழி நடத்தி கொண்டு வருகிறது. கர்த்தர் கொடுத்த வேலையை அது சரியாய் நிறைவேற்ற அது சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. சங்கீதத்தில் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சூரியன் மணவாளுடைய அறையிலிருந்து புறப்படுகிறது போல அது சந்தோஷமாய் தன் பாதையில் ஓட சந்தோஷப்படுகிறதாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியுது. ஆனால் அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஹல்லேலூயா ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாரு, எவ்வளோ அதிகமாக என் பிள்ளை இந்த வேலையை எனக்காக எழும்புவான் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்திருக்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நம்மை விட்டு கொடுப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். ஆண்டவர் சாலமோனை படைத்தார். சாலமோனை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் உண்டு? இந்த மகன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான், ஹல்லேலூயா, எனக்காக ஒரு சபையை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனை படைத்தார். அவனும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தான், ராஜாவாக இருந்தான், ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டிட்டு தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய வேலையும் செய்து முடித்து அடுத்து ஒரு வேலை செய்த என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக ஆதி நாட்களில் எப்படி இருந்ததோ அதே போல் என்னுடைய மரணம் முடிகிற வரைக்கும் நான் உமக்காக இருக்கணும், நான் உமக்காக வாழணும், நான் உமக்காக சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் பாதியிலே முடிந்து போய்விடக்கூடாது, பாதியிலே நான் போய்விடக்கூடாது. மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய அன்பை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. சாலமோன் போனது போல நான் போயிட மாட்டேன் ஆண்டவரே. சாலமோன் போன மேல நான் போயிட மாட்டேன். நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக மக்கள் இயேசுவை அறியாமல் பாதாளத்தின் வாசலிலே இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை காட்டுவோம், இயேசுவை காட்டுவோம். அவர் சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர் என்பதை ஹல்லேலூயா நாம் இயேசுவின் பிறப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பாத்திரமாக நாம் காணப்படுவோம். இந்த நட்சத்திரத்தின் நோக்கம் என்ன? இயேசுவை காட்ட வேண்டும். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, அவர்களை வழிநடத்த, இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு செல்ல அவர்களுக்கு ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தார். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு பாதையும் நியமித்து கொடுத்தார். வாசிக்கிறோம், அதே மத்தேயு 2:10 வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது.
பாருங்க, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிள்ளை இருக்கும் ஸ்தலம் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் ஆண்டவர் அதற்கு ஒரு வேலையை கொடுத்தார். இரண்டாவது பார்க்கிறோம், அவர்களுக்கு முன் சென்றது. நட்சத்திரம் என்ன பண்ணுது? தேவனுடைய திட்டத்தை வானத்தில் நிறைவேற்றுது. இரண்டாவது ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலை? அவர்கள் வழி நடத்தி கொண்டு வந்தது. எப்படியா? அவர்களுக்கு முன் சென்றது என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் நட்சத்திரம் அப்படியே நின்று போயிடலங்க, அது வானத்தில் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு திடீரென்று ஒரு யோசனை, ஒரு சந்தேகம். ராஜா எங்கே பிறந்திருப்பார்? சொல்லுங்களேன் கொஞ்சம். ராஜா எங்கே பிறந்திருப்பார்? அரண்மனையில் பிறந்திருப்பார் அல்லவா? இந்த நட்சத்திரம் எங்கோ நம்மளை வழிகாட்டி கொண்டு போகிறதே என்று சொல்லி திடீரென்று அவர்களுக்கு ஒரு யோசனை. இல்லை, இந்த ராஜா எங்கே பிறந்திருப்பார்? அரண்மனையில் பிறந்திருப்பார். அப்போ நம்ம அரண்மனைக்கு போகலாமே என்று சொல்லி அரண்மனைக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? அரண்மனைக்கு போகிறார்கள். அரண்மனையில் போய் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ராஜாவின் இடத்துல அரண்மனையில் போய் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டானது. நம்மளை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ராஜா வந்திருக்காரா, யார் அந்த ராஜா என்று அவங்களுக்குள்ள கலக்கம் உண்டானது. ஆனால் இந்த நட்சத்திரம் முன்னடத்திட்டு வருது பார்த்தீங்களா? இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தது வானத்தில் இருக்குது. ஆனால் திடீர்னு இந்த சாஸ்திரிகள் நடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்று அவங்களோட பாதை மாறுகிறது. எங்கே கடந்து செல்கிறார்கள்? அரண்மனைக்கு கடந்து செல்கிறார்கள். அதனால் இந்த நட்சத்திரம் பார்த்தது. அவ்வளவுதான், இவங்க எங்கேயோ போகிறாங்க, நான் ஏன் பாதையில் போகிறேன்னு போகலை. சகோதர சகோதரிகளே, அது அங்கேயே தரித்து நிற்கிறது. ஹல்லேலூயா! அது அங்கேயே நிற்கிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான தேவன் பாருங்களேன். அவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுங்க. ஹல்லேலூயா! இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனா, ஹல்லேலூயா, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா! அரண்மனைக்கு போனவங்க ராஜாட்ட போய் விசாரிக்கிறாங்க. யூதருக்கு ராஜா எங்கே பிறந்தார்? அவருடைய நட்சத்திரத்தை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவர் இங்கே இல்லை. மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா! மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். அது அவைகள் என்ன செய்தா? அவர்களுக்கு முன் சென்றது என்று பார்க்கிறோம். முன் சென்றது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ்கிறோம். அநேகருக்கு முன்மாதிரியாக நம்ம வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கிறதா? கிறிஸ்துவின் பிறப்பை, கிறிஸ்துவை அறிவிக்கிற பாத்திரங்களாய் நாம் காணப்படுகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்களே வாசிக்கும் நிருபங்களாய் இருக்கிறீர்களே. அப்போ ஆண்டவரை பிரதிபலிக்கிற பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், நான் இயேசுவை நேசிக்கிறேன், கிறிஸ்துவை நேசிக்கிறேன், கிறிஸ்தவர்களை சொல்லுங்களேன் பார்க்கும், கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன். ஏங்க அப்படி சொன்னார்? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னவர் அப்போ கிறிஸ்தவர்களை நேசிக்கணும் தானே சொல்லியிருக்கணும். ஆனால் காந்தியடிகள் சொன்னார், நான் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல இல்லை, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறது இல்லை. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? நீதின் பலிகளை செலுத்துகிறோமா? கர்த்தருக்காக பிரகாசிக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே தேவனுடைய பாதத்தில் விட்டு கொடுப்போம். மந்தையில் நடக்கும் கடாக்களாக நாம் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! மற்றவர்களை இயேசுவண்டை வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இடறி போய்விடக்கூடாது. அல்லேலூயா! இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அந்த முன் நடத்தின அந்த நட்சத்திரத்தை போல நாங்கள் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே எனக்கு சாட்சிகள். அல்லேலூயா! ஆண்டவர் இல்லை, நீங்கள் நான் பரமேறி போயிட்டேன், நீங்கள் எப்படினாலும் வாழுங்க, ஆனால் என் பிள்ளைங்களா நீங்கள் மாறுவீங்க. இல்லை, ஆண்டருடைய வார்த்தையிலே அவருடைய கற்பனையின் பேரில் நம்ம நடக்க வேண்டும். ஹல்லேலூயா! அவருடைய சாட்சிகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக மாற்றுவார். ஹல்லேலூயா! அந்த நட்சத்திரம் அங்கே தரித்து நிற்கிறது.
அரண்மனையிலிருந்து சாஸ்திரிகள் திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. மறுபடியுமாக அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மறுபடியுமாக திரும்பி வருகிறார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தாவீது அவனை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். தாவீதை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். அவன் தனித்து இருக்கிறான். அவன் தனித்து இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை பற்றி கொள்ளும். ஆண்டவரை நீர் தான் எனக்கு, நீ சொன்ன வார்த்தைகளை என் வாழ்க்கையில் நிறைவேறும், நீர் தான் எனக்கு என்று சொல்லி அவன் தேவனை பற்றி கொண்டதை பார்க்கிறோம். நாட்கள் உருண்டோடி போனது. மலைகளிலும் கெபிகளிலும் வனாந்திர பாதைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது. போனவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாவீதை விட்டு போனாங்களோ அவர்களெல்லாம் திரும்பி வந்து நீர் தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும். இந்த காலை வேளையில் உங்களை விட்டு யாரெல்லாம் போயிருக்கிறாங்க, உங்களை விட்டு யாரெல்லாம் போயிருக்காங்க, எல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் திரும்பி வருவாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. என்ன நட்சத்திரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அது என்ன பண்ணது? தரித்து நிற்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைவார்கள், அவர்கள் உயிரை எழும்புவார்கள். நீங்கள் காத்திருக்கிறது ஒருபோதும் வீண் போகாத. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் காத்திருப்பது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது ஒருபோதும் வீண் போகாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை படைத்ததன் நோக்கம் என்ன? அது கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அதனுடைய பாதை என்ன? அதனுடைய நடத்துதல் என்ன? ஒரு நட்சத்திரம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இயேசுவை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம் ஜெப வாழ்க்கையில், வேதம் வாசிக்கிறதுல இன்னும் ஒரு முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். வழிகாட்டிச்சான். எப்படி வழிகாட்டிச்சான்? பிள்ளை இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் அது வழி நடத்தி கொண்டே வந்ததான். நம்ம ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு அட்ரஸ் எங்கே இருக்குன்னா, இந்த லெஃப்டில் போய் இந்த ரைட்டில் போய் அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? வழி சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்துவை அறிவிக்க நம்ம வழி சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம வழிகாட்டிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வழிகாட்டிகளாக இருக்கணும். அப்பா, நீ போயிட்டுருக்கிற பாதை தவறுப்பா, இயேசுவிடத்தில் வந்துரு. இயேசுவிடத்தில் வந்தால் உன் பாவமெல்லாம் மாறும், உன் பாவங்கள் கழுவப்படும், உன்னுடைய சாபங்கள் மாற்றப்படும். இந்த இயேசுதான் சமாதானத்தின் பிரபு, அவர் தான் உலக இரட்சகர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளும் விலகணுமா? இந்த இயேசுவை பற்றிக்கொள். ஒரு வழிகாட்டுகிற நட்சத்திரமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. சாஸ்திரிகளுக்கு இடத்தை காட்ட முன் சென்றது. அவருக்கு பின்னாக அல்ல, முன்னாக நடந்து சென்றது. அந்த வார்த்தையில் அவ்வளோ, ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்குது. அவர்களுக்கு முன் சென்றது. மறைஞ்சு போயிடுச்சு, அவங்களாம் போயிட்டாங்க. ஆனால் அது மறைஞ்சு போகலைங்க, அங்கேயே வானத்தில் தரித்து நின்னது. இந்த சாஸ்திரிகள் எப்படியாவது வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு அது எவ்வளோ பிரயாசப்பட்டது, அது எவ்வளோ காத்திருக்கிறது. இன்னும் கர்த்தர் கொடுக்கிற வேலையை செய்ய நீங்கள் முனைப்புள்ளவர்களாய் செயல்படுவீர்களாக. ஹல்லேலூயா. யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். பா, நினைவேயில் போய் என்ன குறித்து அறிவி. அந்த நினைவே பட்டணம் மிகுந்த பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் யோனா என்ன பண்ணினா? தரிசிசுக்கு ஓடி போயிட்டான். தரிசிசு போனது மாத்திரம் இல்லை, கடலுக்கு அடித்தட்டில் போய் இந்த ஏசப்பை நான் பார்க்கக்கூடாது, கடலுக்கு அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டான். ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த யோனா தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில் நிறைய யோனாக்கள் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்? மீன் அனுப்புனார், கடலை கொந்தளிக்க வச்சார், மீன் அனுப்புனார். மீன் வயிற்றில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னி ஆண்டவரை, நான் தன் நினைவுக்கு ஓடி போயிடுறேன் ஆண்டவரை, இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஹல்லேலூயா.
இன்றைக்கி கர்த்தருடைய வேலையை செய்வோம், கர்த்தரை பிரதிபலிப்போம், கர்த்தருக்காக நாம் முன்மாதிரிகளாய் நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபையில் பலன் தருகிற நட்சத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம எந்த இடத்துல ஆண்டவர் நம்மை நாட்டி வச்சிருக்காரோ, ஒருவேளை குடும்பத்தில் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார், சபையில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார், வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு பயனுள்ள பாத்திரமாக, ஒரு முன்னேற்றம் அடைகிற முன்னடக்கிற கடாக்களாக, முன்னேற்றத்தின் பாதையிலே நம்மை சபையை அழைத்து செல்கிற ஆத்துமாக்களாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கிறதோ, நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதோ, ஆனால் இயேசுவை அறிவிப்பதில்லை, இயேசுவுக்காய் வேலை செய்வதில்லை, இயேசுவுக்காய் ஓடுவதில்லை, இயேசுவுக்காய் நாம் நிற்பதில்லை, இயேசுவுக்காய் வழிகாட்டுவதில்லை, நாம் முயற்சி எடுப்போம், முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுத்து ஒரு ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஏசப்பா, படைத்த ஆண்டவரே, என்னை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஆண்டவரே உருவாக்கின தாயின் கருவில் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்றுகிற பாத்திரமாக நான் மாறணும் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தில் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், அந்த பாதையில் நடக்கணும். நான் அநேகரை கிறிஸ்துவனை வழிகாட்டுகிற ஆண்டவரே நட்சத்திரமாய் நான் மாறணும். ஹல்லேலூயா. ஏதோ சாதாரண ஜெபம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. யூதா 1:13 வாசிக்கிறோம். தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடலலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். நம்முடைய பாதையை விட்டு அந்த நட்சத்திரம் வேற எங்கேயும் போகலைங்க. இன்னைக்கு அநேக நட்சத்திரம் எப்படி இருக்கிறது? மார்க்கம் தப்பி அலைகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய பாதை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தின் பாதை என்கிற மார்க்கத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய வேலையை நாம் செய்து முடிக்கிற ஒரு பாத்திரங்களாக தேவன் நம்மை மகிமைப்படுத்துவாராக. இந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் எதற்காக படைத்தார்? அதற்கு ஒரு தாக்கத்தை கொடுத்திருந்தார். ஒரு தாக்கம். அந்த நட்சத்திரத்தை பார்த்து மாத்திரத்தில் ஒரு தாக்கம் உண்டானது. என்ன தாக்கம்? 2:10 வாசிங்களேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க, போதும். இப்போது அரண்மனையிலேருந்து வந்துட்டாங்க, முன்னடத்தி கொண்டு வந்துருச்சு. இவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே, அப்பா வழி தப்பி போயிட்டோம் அரண்மனைக்கு, இப்போ மறுபடியும் திரும்பி வந்துட்டோம். ஆனால் அந்த நட்சத்திரம் அங்கேயே இருக்குது, என்னை வழி நடத்துறதுக்கு. சாஸ்திரிக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அந்த நட்சத்திரத்தை பார்த்ததுனால ஒரு தாக்கம் உண்டானது. என்ன தாக்கம் அது? ஒரு சந்தோஷம் உண்டானது. இன்னைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? ஆண்டவர் துக்கப்படுகிறாரா? நம்முடைய செயல்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற செயல்களாக இருக்கிறதா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமா நீங்களும் நானும் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா அல்லது துக்கப்படுறாங்களா? ஒரு தாக்கம். நம்முடைய செய்கிற வேலை கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு தாக்கம் உண்டாகணும். அநேகர் கிறிஸ்துவனை வழிநடத்துகிறவர்களாக நாம் மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். இந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. சூழ நின்றவர்களும் அதை பார்த்து என்ன பண்ணாங்க? சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் துக்கத்தின் பாத்திரமாக இருக்கிறோமா அல்லது நாம் சந்தோஷத்தின் பாத்திரமாக இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். யாபேஸ் ஜெபிக்கிறான். யாபேஸுடைய தாய் துக்கத்தோடு பெற்றுவிட்டாள்.
யாபேஸ் ரொம்ப மனவேதனையோடு கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் தாய் என்னை துக்கத்தில் எனக்கு துக்கத்தின் மகன் என்ன பேர் கொடுத்துருக்குறா. ஆனால் இந்த துக்கம்லாம் என் வாழ்க்கையில் மறையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல கேட்ட, ஆண்டவரே தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்திரலும் என்று ஜெபித்தான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நம்ம அனைவரும் துக்கத்தில் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் அநேக சந்தோஷப்படும்படியான ஒரு பாத்திரமாக நான் இருக்கணும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை உடையவள் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் என் மூலமாக ஒரு தாக்கம் வர வேண்டும். என் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு தாக்கம் உண்டாகணும். என் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதனால ஒரு சந்தோஷம் வர வேண்டும். குடும்பங்களில் இரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுப்போங்க. அந்த நட்சத்திரம் கர்த்தருடைய வேலை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தது போல நீங்களும் உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம். உங்கள் சந்தோஷத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை பெருக்குவதற்கு எங்களை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் ஒரு ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற பர்னபாவை குறித்து பார்க்கிறோம். பர்னபா என்று சொன்னால் ஆறுதலின் மகன். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்வாராக. ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவாராக. நாம் ஆறுதல் பெறுவோம், நாம் சந்தோஷம் அடைவோம். அநேக மக்களை கிறிஸ்துவண்டை சந்தோஷம் அடைத்துகிற பாத்திரங்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்மை விட்டு கொடுப்போம், நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கடைசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? இயேசுவுக்காக வந்த நட்சத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம். இயேசுவுக்காக வழி நடந்து வந்த நட்சத்திரம். இன்று நமக்கும் ஒரு வாஞ்சை உண்டாகணும். அந்த என்ன வாஞ்சை? நான் இயேசுவின் பிள்ளையாக மாறணும், இயேசுவின் பிள்ளையாக வாழணும், இயேசுவுக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நான் மாறணும். ஹல்லேலூயா. வேதத்தில் தோன்றின இந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? உலகத்தில் கிறிஸ்மஸ் எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நட்சத்திரம் ஆண்டவர் உம்மை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக ஹல்லேலூயா மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் நோக்கத்தை, திட்டத்தை, ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம், அவருடைய திட்டத்தை, அவருடைய வேலையை, அவருடைய பாதையில் அவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு முன் நடந்து செல்லுகிற நாம் நட்சத்திரங்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரகாசிக்க நட்சத்திரமாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதையில் சந்தோஷமாய் ஓடுவோம். அவருடைய பாதையில், நித்திய பாதையில் ஓட நாமே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார், ராஜா வரப்போகிறார். மாரநாதா, நீரே வாரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்காற்படிடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. ஹல்லேலூயா. எத்தனையோ நட்சத்திரங்கள், ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது அவருடைய நட்சத்திரம். 2 கரங்களை உயர்த்தி பாட்டு பாடி ஆராதித்தோம். நான் என் நேசருடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான வார்த்தைகளை கர்த்தர் நம்ம மத்தியில் கொண்டு வந்தார். பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சாஸ்திரிகள் தங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி அவங்க அரண்மனைக்கு போயிட்டாலும் அந்த நட்சத்திரம் திரும்பி போயிடல. அவர்கள் திரும்ப வருகிற வரைக்கும் காத்திருந்தது. அந்த நட்சத்திரம் மறுபடியுமா அந்த வேலையை கரெக்டாக செய்து முடித்தது. 2 கரங்களை உயர்த்தி 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
ஒரு மகிழ்ச்சியின் பாத்திரமாக, மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய பாத்திரங்களாக நம்ம குடும்பத்தில் திருச்சபையில் இருக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சார். நீ என்னோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் உங்களையும் நட்சத்திரங்களாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சர்வ பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் சொல்லுங்க நோக்கமெல்லாம் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயார், அருமையான தாயார் தேவ கிருபை அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். சோதரம் கர்த்தாவே, இந்த கால வேளையில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிற ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரே, வானத்தில் நட்சத்திரத்தை எத்தனையோ படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அப்பா, அந்த ஒரு நட்சத்திரம் ஆண்டவரே சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்டு தகப்பனே கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேடி அலைந்து திரியும் பொழுது அரண்மனைக்கெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே மறுபடியுமாக திரும்பி வந்து தகப்பனே அந்த நட்சத்திரம் ஆண்டவரே அப்பா அவங்க வெளிப்பட்டு தகப்பனே அந்த இடத்திலே நின்றிருக்கிறது ராஜா. அது எவ்வளோ பெரிய அதிசயம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்த அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையில் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் ஊழியக்காருடைய குடும்பத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சாஸ்திரிகள் எப்படி உமக்கு முன்மாதிரியாக நின்று ஆண்டவரே அவரையே பணிந்து குனிந்து ஆராதித்து துதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஊரெல்லாம் சொல்லிடுவோம் என்று சொல்லி பாடலை பாடினது போல ஆண்டவரே அப்பா நாங்களும் தகப்பனே அப்பா ஊரெல்லாம் அறிந்து கொள்வதற்குரிய சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்களையும் எங்கள் சபை மக்களையும் நிறுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் ஆண்டவரே ஒரு நாள் இல்லாமற் போயிடும் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரிந்து ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. அந்த மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கிருபைகளையும் இரக்கத்தையும் கொடுத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.